இங்க ராமமூர்த்திக்கான எல்லா சடங்குகளையும் பாக்கியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதனால இங்க வந்து கமலா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. பாக்கியாவுக்கே முன்னுரிமை குடுத்து, கடைசில உங்கள ஒண்ணுமே இல்லாதவனா ஆக்கி, எங்க வீட்ல முடக்கி உட்கார வைக்கிறதா இந்த பாக்கியாவுடைய பிளானா இருக்குமோ? அதனால கூட அவ இப்படி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ராதிகா சொல்றாங்க, "ஏம்மா அவங்களே அழுதுட்டு தானே நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களா போய் கேட்டாங்க? அவர் ஏற்கனவே சொல்லி வச்சதுனால தான் எங்க அத்தை பிடிவாதம் பண்ணுன்னு பாக்கியா தான் செய்யணும்னு முடிவெடுத்து பண்ணாங்க. இதுல நீ தேவையில்லாம ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவ திட்டிடுறாங்க. "அம்மாடி நான் சொல்றது எதையுமே நீ கேட்கவும் மாட்ட, நம்பவும் மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன கோபி ரொம்ப கவலையில, அதே கவலையில மனசொடைஞ்சு போய் இருந்துகிட்டு இருக்க. எங்க தாத்தாவ நினைச்சு இங்க அவங்களும் கவலையில இருக்க. "இனியா எத்தனை நாளைக்கு இப்படி காலேஜ் போகாம வீட்லயே இருப்ப? நீ கிளம்புமா" அப்படின்னு சொல்லி பாக்கியா அனுப்பிவிட, "நீ மட்டும் அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்புற. ஆனா நீ ஹோட்டல் பார்க்க வந்து எத்தனை நாள் ஆகுதுக்கா?" அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. "இருடி ஹோட்டலுக்கு வந்து தான் ஆகணும். வீட்லவும் இருக்க முடியல. ஆனா அத்தையை இப்படி தனியா விட்டுட்டு வர மனசு இல்லையேன்னு" சொல்லும்போது, அதுக்கு ஜெனி சொல்றாங்க, "அதான் நாங்கலாம் இருக்கோங்கல்ல, நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்ல, இங்க வீட்ல வந்துட்டு எழிலும் அமிர்தாவும் இருக்காங்க. எழில் அமிர்தா இப்ப வீட்ட விட்டு வெளியில போகல. ஏன்னா பாட்டியும் கேட்டுக்கிட்டதுனால வேற வழி இல்லாம அவங்க அங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சுறாங்க. இப்போ வீட்ல எழில் அமிர்தா 2 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. "நான் பார்த்துக்கிறேன் பாட்டிய. நீங்க போயிட்டு வாங்கன்னு" சொல்லி இங்க வந்து அமிர்தா சொல்லிடுறாங்க. "சரிம்மா, பாட்டிய பத்திரமா பார்த்துப்பல்லன்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. நீங்க போய் ஹோட்டல்ல கவனிங்க" அப்படின்னு சொல்ல, அங்க வர ஈஸ்வரியும், எனக்கு என்னம்மா பாக்கியா? நான் வீட்ல இருந்துப்பேன். எனக்கு என்ன கவலை? இங்க பசங்க, பேர பசங்க எல்லாருமே இருக்காங்க. பேத்தியெல்லாம் இருக்காங்க. அவங்க கூட விளையாடிட்டு நான் இருக்கேன். நீ கிளம்புமா பாக்கியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு பாக்கியா வந்து வீட்லேருந்து கிளம்பி வெளியில போக, அப்பதான் அங்க வந்து கோபியும் வராங்க, ராதிகாவும் வராங்க. அப்ப அங்க வர கோபி இங்க உடனே கோ அ ரா பாக்கியாவ பார்த்துட்டு பாக்கியாவ பார்க்கறதுக்காக வராங்க. "இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே! உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல? ஆனா எனக்கு தான் எதுவுமே கிடைக்கல. நான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே! இப்ப கூட என்கிட்ட முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் எந்த தைரியத்துல வந்து பேசுறீங்கன்னு தெரியல. ஏன்னா, நான் ஏற்கனவே உங்க மேல பயங்கர கோவத்துலயும், வெறுப்புல இருந்துகிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "என்ன பாக்கியா? என்ன நீங்க? என்ன ரொம்ப ஓவராவும், திமிராவும் பேசுறீங்களேன்னு" சொல்லி ராதிகா கேட்க, அதுக்கு எங்க பாக்கியா சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் என்னுடைய திமிருத்தனத்தையும் நான் காட்டவும் இல்ல. கோவத்த வேணா காட்டலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இங்க இவர் நடந்திருக்காரு. என்னுடைய மாமாவும் சரி, இந்த வீட்லேருந்து இப்ப எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணம் யாரு? இவர் மட்டும்தான். இவர இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா, இவராலயே சொல்ல முடியாது. அடுத்தவங்க மேல பழிய போட்டு வாழ்ற ஆளு. கடைசியில இந்த பழிய யார் மேல தூக்கி போடலான்னு காத்துட்டு இருக்காரு. அதுக்கும் நான் கிடைச்சிருந்தேன்னா, என் மேல தான் தூக்கி போடுவாரு. அந்த வார்த்தை மட்டும் அவர் வாயிலேருந்து வந்திருந்ததுன்னா, இந்நேரம் இருக்கிற இடம்லாம் இல்லாமலே ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லி கோபிய மிரட்ட, "என்ன என்னையவே மிரட்டுறியான்னு" கேட்குறாங்க. "நீங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உங்கள மிரட்டுற அளவுக்குன்னு" எங்க பாக்கியா கேட்க, இத கேட்ட கோபி அப்படியே எதுவுமே பேசாம முறைச்சு பார்த்தபடியே நின்னுட்டு இருக்க, "எதுக்கு கோபி தேவையில்லாம இவங்க கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "இருடி இரு, உனக்கு நான் என்னலாம் செய்றேன் பாருன்னு" சொல்லி கோபி ரொம்ப கோவமாவே வீட்டுக்கு போறாங்க. அப்போ வீட்டுக்கு போன கையோட கமலா இருந்துகிட்டு கோபிகிட்ட சொல்றாங்க, "என்ன மாப்பிள, என்ன பிரச்சனை? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பாக்கியா ரொம்ப எகிறிக்கிட்டு உங்ககிட்ட பேச வரா. நீங்களே எதுவுமே பேசாம அடங்கி வரீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? 4 அறை விட்டுருந்தீங்கன்னா அவ அடங்கி போயிருக்க மாட்டாளான்னு" சொல்லும்போது, "ஏம்மா எரியிற நெருப்புல நீ எண்ணெய் ஊத்திட்டு இருக்க? தேவையில்லாம வேலை பார்க்காம இங்க இருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டி, நான் எல்லாமே உங்க நல்லதுக்காகவும் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லதுக்காக தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா நான் தேவையில்லாத வேலை பார்க்குறேனான்னு" சொல்லி அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட, உடனே கேட்குறாங்க எங்க கோபிகிட்ட, "ஆமா, உங்க அப்பா எப்படியுமே இறக்க போறதுக்கு முன்னாடி உயில்னு ஒண்ணு எழுதிட்டு தான் இறந்து போயிருப்பாரு. ஏன்னா வயசானவங்க இறக்க போறதுக்கு முன்னாடி தனக்கான சொத்துக்கள் எல்லாம் யார்கிட்ட போகணும்னு சொல்லி உயில் எழுதாம போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. அப்படி பார்க்கையில அந்த உயில் சம்பந்தமா நீங்க கேள்வியை யார்கிட்டயும் கேட்டானே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எதுக்குமா தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் எடுக்கிற? அவங்க அப்பாவ இங்க வந்து இவரை வந்து கொல்லியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ இவர் பேர்ல சொத்து வேற தனியா எழுதி வைப்பாங்களா? நீ தான் கனவு கண்டுட்டு இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எழுதி வைப்பாங்கடி. அதெல்லாம் பையன்ற முறைக்கு ஏதாவது ஒண்ணு குடுத்து தானே ஆகணும். அதெல்லாம் கண்டிப்பா எழுதியிருப்பாரு" அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே ராதிகா வந்து ரொம்ப கோவமா தன்னுடைய அம்மாட்ட பேசிடுறாங்க. அவங்க சொல்றதும் நியாயம் தானேன்னு இங்க கோபி சொல்ல, இதை கேட்ட கமலாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இப்போவாது நான் சொல்றத ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாரே அப்படின்னு நினைச்சு, "என்னங்க நீங்க? நீங்களும் அம்மா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்களேன்னு" சொல்ல, "என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா சொல்றது ஒரு பக்கம் சரிதானே? ஏன்னா இங்க வந்து பாக்கியா இந்த சொத்துக்காக கூட தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் வச்சு பார்த்துட்டு இருக்கலாம்ல. சொத்து கைக்கு
முறைக்கு வந்த பிறகு இவளே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல அந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, கவலைய விடுங்க மாப்ள, நானே வக்கீல் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு, இங்க வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச வக்கீல வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு, இப்ப அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே வீட்டுக்கு போக, இவங்க எதுக்காக இப்ப வராங்கன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுட்டே இருக்க, வக்கீல் வரத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளார உட்கார வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லி வீட்ல இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ வந்திருக்க வக்கீலும் வந்து, உங்க அப்பா இறந்த பிறகு ஒரு உயில் எழுதியிருந்தாரு. அந்த உயில பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க? உயிலா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. இங்க வந்து ஈஸ்வரியும், ஆமாமா உயில் எழுதியிருந்தாரு. அந்த உயில என்கிட்ட தான் குடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூடவே நிக்கிற இங்க கோபிக்குமே ஆச்சரியமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஆமா நான் இவரை எதார்த்தமா கூப்பிட போனா இவர்கிட்ட ஏற்கனவே உயில் எழுதி வச்சிருக்காரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லி இங்க கமலா சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்க, அப்படியா அந்த உயில என்ன எழுதியிருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. தாராளமா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உயில் எடுத்து படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம இங்க வந்து ஊர்ல இருக்க சொத்து பத்து இது எல்லாத்தையுமே இங்க கோபியோட பேருக்கு மட்டுமே எழுதி வச்சிருக்காங்க. மீதி இங்க இருக்கிற இடம் வீடு இது எல்லாமே இங்க பாக்கியா பேருக்கு எழுதியிருக்காங்க. இதை வந்து படிச்சு பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊர்ல இருக்க சொத்து முழுக்க இங்க பாக்கியா பேருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தவர் எப்படி இந்த உயில எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பொய்யாமா சொல்றேன், இதோ அவரே கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கைரேகை அதுல இருக்கிறதையும் பாக்குறாங்க. அப்படியா விஷயம், சரி இன்னும் வேற என்ன இருக்கு அதையும் சொல்லுங்க, அதையும் கேட்டு தொலைறோம் அப்படின்னு எங்க ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியில நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னம்மா விஷயம், இதுதான் விஷயம், அப்படி இருக்கப்போ இது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தானே, அதான் அவங்க பையனுக்கு தானே வந்து சேர்ந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கும் தெரியப்படுத்தணும், உயிரை பத்தி தெரியப்படுத்தணும் தான் வந்தேன். இதுல வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இங்க ஈஸ்வரி டக்குன்னு கிளம்பி நிக்கிறாங்க. இதை பார்த்த கோபியும் வந்துட்டு, எனக்கு இந்த சொத்து மேலையெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லைம்மா, ஆனா அப்பாவே எனக்காக எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியும் போதுன்னு சொல்ல, போதும் நிறுத்துடா உன்னுடைய ட்ராமாவை அப்படின்னு எங்க ஈஸ்வரி சத்தம் போட, அத்தை நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க விடுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, மாமாவே தானே எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் பாக்கியா உங்க மாமா எவ்வளவு படிச்சிருக்காரு, ஸ்கூலுக்கு வாத்தியாரா இறந்தவர், அப்படிப்பட்டவர் இங்க கையெழுத்து போடாம கைரேகை வைக்கிற ஆளா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துமா அன்னைக்கு என்கிட்டயும் பெண் இல்லை அவர்கிட்டயும் பெண் இல்லை, அதனாலதான் மை வைக்க வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சார் எதுவும் பொய் சொன்னா நம்புற மாதிரி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்க உண்மையிலே வக்கீல் தானா இல்ல இவங்கெல்லாம் உங்களை டிராமா பண்ணி கூட்டிட்டு வந்த ஆளான்னு கேட்கும்போது எங்க ராதிகா வந்து கேக்குறாங்க, என்னத்த என்ன பேசுறீங்க, நாங்க இந்த சொத்துக்காக ஆசைப்படுற ஆளா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இப்படியெல்லாம் வந்து பேசுறப்பையும் இதெல்லாம் காட்டுறப்பையும் அப்படிதானே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இங்க உடனே கமலா அப்படியே வெளிப்பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இவர் சொத்துக்கான உயிலை எப்பவோ எழுதிட்டாரு, அந்த உயில் கூட என்னட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு, எது உண்மையான உயில் எது போலியான உயில்னு இப்பவே தெரியப்படுத்திடலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த உயில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த உயில் எழுதியிருக்கிறத அவரும் படிக்கிறாரு. இது முழுக்க முழுக்க பாக்கியா பேர்ல தான் மொத்தமாவே எழுதி வச்சிருக்காரு, யாருக்கும் எந்த பங்குமே இல்லாம. இதை படிச்சதுமே இங்க கமலாவுக்கும் சரி அங்க கோபி ராதிகான்னு எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருக்கு. யாராலுமே இதை ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம இருக்க, இந்த உயிலை எப்பவோ எழுதி என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் அவர்கிட்ட தலைப்பாடா அடிச்சுட்டேன் உயிலே எழுத வேண்டான்னு, ஆனா அவர் நான் சொல் பேச்சை கேட்காம எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், வயசாகிட்டே போகுதுல்ல, நம்ம எழுதி தான் வைக்கணும்னு சொல்லி எங்க பாக்கியா பேருக்கு முழுசா எழுதி என்கிட்ட கொடுத்து தான் வச்சிருந்தாரு பத்திரமா. அது என்கிட்ட என்னோட பீரோல பத்திரமா தான் இருந்தது. ஆனா அதுக்கு இடையில இந்த உயில் எப்படி வந்தது அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியலையே. எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க இங்க அதுக்கு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு மாமா அழுது இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தப்ப யார் கொல்லி வைக்கணும்னு அந்த கிடைச்ச கேப்ல இங்க யாருக்கும் தெரியாம உன் மாமனாருடைய கையில கை ரேகையில அங்க மைய தடவி வெத்து பேப்பர்ல இங்க அவ வச்சுட்டான். அது கூட நான் இப்ப கவனிக்கல, ஆனா எங்க மாமாவை தூக்கும் போது தானே கவனிச்சேன், அவருடைய கையில கை கட்ட விரல்ல மை இருந்தத அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது யாரோ பார்த்த வேலைன்னு. கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும் காலம் வரும், அதுவரை அமைதியா இருப்புன்னு தான் நானும் அமைதியா இருந்துட்டு இருந்தேன். அது நீ தானே எனக்கு இப்பதானே தெரியுதுன்னு எங்க கமலாவை பார்க்க கமலா அப்படியே தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. என்னத்த சொல்றீங்க, எங்க அம்மா அப்படியெல்லாம் வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிங்க ராதிகா சொல்ல, அதை உங்க அம்மா வாயாலேயே சொல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. வந்திருக்க வக்கீலுமா பை சொல்லுவாங்க
சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வேணா ஒன்று பண்ணலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த உயில் எப்போ எழுதப்பட்டது, இந்த உயில் எப்போ எழுதப்பட்டது, இந்த மை எப்போ வைக்கப்பட்டதுன்னு அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அதுக்கான ஆராய்ச்சி எல்லாமே இருக்குல்ல, ஆராய்ச்சி பண்ணி பண்ணி சொல்லுவாங்கல்ல, அப்போ யார் குற்றவாளின்றது தெரிய வரும்லன்னு எங்க செலியன் சொல்ல, இதை கேட்ட எங்க கமலா பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் கேஸா? அப்போ நம்மள மாட்டிப்போம். இங்கே ஈஸ்வரி இருந்த சுச்சுவேஷனில் நம்மளே இருக்கிற மாதிரி ஆயிடும்னு ரொம்ப பதட்டத்தில் நிற்க, ஆமாம் அதை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட இங்க பாக்கியாவும் சரி ஈஸ்வரியும் சரி எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்க, இங்க கமலாவை பார்க்குறாங்க. எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, என்கிட்ட கூட சொல்லாமல் நீ எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தன்னு சொல்லி கேட்குறப்ப, பின்ன என்னடி பண்ணுறது, உன் புருஷனோட சொத்து எல்லாத்தையுமே அவன் பொண்டாட்டிக்கே எழுதி வச்சுட்டான், அப்போ உனக்குன்னு வந்து சேர்றது எதுவுமே இருக்காதேன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே ராதிகா சொல்கிறாங்க, சும்மா நிறுத்துறியாமா சொத்து சொத்துன்னு, சொத்துக்கு ஆசைப்படுற நானா, இல்லை அவர் தான் சொத்துக்கு ஆசைப்படுற ஆளா, இப்படி எதுவுமே இல்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் உண்மைன்னு நம்பி உன்னைய நம்பி ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி நானும் உங்களை கூட்டிட்டு வந்தா, நீ வக்கீல வச்சு எங்க எல்லா முன்னாடியும் எங்க முதுகுல குத்திட்டல அப்படின்னு சொல்லி எங்க ராதிகா ரொம்ப கோபத்தோட தன்னுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. உங்க நாடகத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க, இந்த வீட்டுல இனிமே இந்த மாதிரியான நாடகத்தை போடாதீங்க, இதுக்குதான் இவெல்லாம் இந்த துக்கத்து வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நாம இருந்த சுச்சுவேஷன்ல எதையுமே கவனிப்பாம இருப்போம்னு நினைச்சிட்டாங்க போலன்னு எங்க எழிற்செழியன் 2 பேருமே சொல்ல, முதல்ல இவங்களை 3 பேரையும் வீட்டை விட்டு அடிச்சு வெளியில துரத்துங்க, முதல்ல இந்த மாதிரி வக்கீலெல்லாம் வெளியில விடக்கூடாது, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடா அப்படின்னு எங்க ஈஸ்வரி சொல்ல, இங்க பாக்கியா முறைச்சு பாக்குறாங்க. கேவலமான வேலையை பார்த்துட்டு வீட்டுல வந்து நின்று சொத்து கேட்குறீங்களே, இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைன்னு சொல்லி எங்க பாக்கியா திரும்பவும் அவமானப்படுத்துற மாதிரி எங்க கோபியை பேச, கோபியோட கோபம் எல்லாமே கமலா பக்கம் தான் திரும்புது. ஏன்னா கமலா சொத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்த ஒரு வேலையால தான் இப்போ இந்த நிலைமையில வந்து மாட்டி நிக்கிறாங்க. எப்படியும் அவர் உயில் எழுதியிருக்க மாட்டாரு, திடீர்னு ஏற்பட்ட சாவு தானே, அப்படி இருக்கப்போ அவர் உயில் எழுதி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம அவருடைய கைரேகை நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம விருப்பப்படி நம்ம வக்கீல வச்சு நம்ம எழுதிட்டோம்னா, அதுக்கு ஏற்றது போல நம்ம வீட்டில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் இவர் பேருக்கு வந்துடும், எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இங்கே கமலா வந்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே ஈஸ்வரியால் மாட்டிக்கிட்டு தவிச்சு நின்றுட்டு இருக்காங்க கமலா. இப்போ ஈஸ்வரி வேற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றதுனால நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஓடி போய் எங்கள் ஈஸ்வரி காலையும் விழுந்துடுறாங்க. விழுந்த கையோட எங்கள் ஈஸ்வரியை வந்துட்டு விழுந்த கையோட எங்க கமலாவை திட்டுறாங்க ராதிகாவும், இனிமே என் முகத்திலே முழிக்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போ, இந்த வீட்டை மட்டும் இல்ல அந்த வீட்டுக்கு கூட நீ வரவே கூடாது, வாங்க கோபி போகலான்னு சொல்லி கோபியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப எங்க கமலா வந்து வேற வழி இல்லாம அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க கோபி, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, ஏற்கனவே உங்க அம்மாவால தான் எங்க அம்மா என்னை மொத்தமா வெறுத்துட்டாங்க, என் அப்பாவுக்கு கொல்லி வைக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான், எல்லாமே தெரிஞ்சு உங்க அம்மாவை வீட்டில் இருக்க நான் அலோவ் பண்ண பாரு, என்னையே சொல்லணும், இப்போ கூட சொத்துக்காக போய் நிற்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அப்பா மேலே இருந்த பாசத்தினால வந்து அவன் அவன் வரவே இல்லை, அவன் வந்து அழுதது எல்லாமே பொய் நடிப்பு இப்படி தானே சொல்லுவாங்க. எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ராதிகா, எதுக்கு உங்கள் அம்மாவால் நான் கெட்ட பேர் மட்டும்தான் வாங்கி நின்றுட்டு இருக்கேன்னு எங்கள் கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு எங்கள் ஈஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, பாக்கியா என்னத்த இதெல்லாம் எப்போ நடந்தது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உங்கள் மாமாவை குளியாட்டுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. எப்படியும் இந்த விஷயத்த யாரோ ஒருத்தவங்க பண்ணிருக்கணும், எப்படியும் பண்ணிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்து தானே ஆகணும், அதுல இந்த தப்பிச்சு போக முடியாதுல்ல, அதனால நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல இப்ப இவங்க வந்ததை பார்த்தல, பொய்யான ஒரு போலி வைக்கல கூட்டிட்டு வந்து இங்க வந்து இருக்கிற சொத்து பத்தெல்லாம் இருக்கிற ஆட்டையை போடுறதுக்கு எப்படி பிளான் பண்ணிருக்கா பாரு அந்த கமலா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் கூட அவங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா இப்படி கிரிமினலா திங்க் பண்றாங்களேன்னு எங்க அக்கம் பக்கத்துல செலியன்னு எழில்னு எல்லாருமே பேச, நம்ம இவங்க கிட்டே இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க. இனிமே என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இனிமே இந்த கோபியை இந்த வீட்டு வாசலை கூட மிதிக்க விடக்கூடாது, இனியா அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும், அப்பன்னு அவன் பின்னாடி போய் நிற்கிறே, கடைசியில் மொத்த பேரையும் நடு ரோட்டில் நிறுத்துறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கான் பார்த்தியான்னு சொல்லும்போது இங்கே இனியா அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு இதுதான் இனியா கடைசி, இதுக்கப்புறம் அப்பா பாசம் ஆட்டுக்குட்டி பாசம்னு போய் நின்று அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, அப்போ அவன் உன்னை தலைமொழிக்கிட்டு போயிட்டான், நீ அவனை தலைமொழிக்கிட்டு இருக்கிற மாதிரி இரு அப்படின்னு சொல்ல, இங்கே இனியாவால் எதுவுமே பேச முடியல. அதுக்கு எழில் சொல்லி 2 பேருமே சொல்கிறாங்க, ஆமாம் இனியா, இது நாள் வரைக்கும் அவரால் நம்ம குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடந்ததில்லை, இனி நடக்க போகிறதும் இல்லை, அவரால் வரது முழுக்க நமக்கு கஷ்டங்கள் மட்டும்தான், நம்ம குடும்பம் அவரால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்கிறத நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க, அதே மீறி உனக்கு என்ன அவர் மேலே தனிப்பட்ட பாசம், அதை முதல்ல தூக்கி எறின்னு சொல்லி செலியன் எழில் 2 பேருமே இனியாவை திட்டுறாங்க. இனியா எதுவுமே பேசாமல் இருந்தாலும் இங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்தும் எங்கள் பாட்டியை பார்த்தும் இனிமே அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட தப்பை பண்ண மாட்டேன். இந்த ஃபேமிலியில் என்ன எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். இப்போவே உங்கள் கண்ணு முன்னாடியே அவருடைய நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய அப்பாவோட நம்பரை பிளாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டிக்கும் வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்காத குறையா எல்லாத்தையுமே சொல்லி சம்மதம் சொல்லிடுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் பாட்டி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு சொல்ல எனக்கு அது போதும்டா செல்லன்னு சொல்லி எங்கள் இனியாவை கட்டி பிடிச்சிட்டு கண் கலங்க. இங்கே பாக்கியா வந்து யோசனையிலே இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணவங்க திரும்பவும் அமைதியாக இருப்பாங்களா என்ன? திரும்பவும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க யாருடைய மனசாவது கஷ்டப்படுத்தணும் நினச்சாங்கன்னா இந்த பாக்கியாவை இன்னொரு முகத்தை தான் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ நான் கொலகாரியாக கூட மாறத்துக்கு தயங்கவே மாட்டேன் அப்படின்னு எங்கள் மனசளவில் ரொம்ப வெறியோட இங்கே பாக்கியாவும் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எங்கள் தாத்தா இறந்து போனதுக்கு பாதி காரணமே எங்கள் கோபி மட்டும்தான். கோபியோடைய செயல்கள்னால தான் இப்போ அவர் இவங்க எல்லாரையுமே விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் பாக்கியாவும் பயங்கர கோவத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் இது வேற புதிய பிரச்சனையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆன போது கூட திரும்பவும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் மனசளவில் நினச்சிட்டு இருக்க. அங்கே வர செலியனே எழிலும் கேட்குறாங்க, என்னம்மா நடந்ததே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலை தானே சொல்ல, இதை நீ தூக்கி போடுமா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்படி தன்னம்பிக்கையாக தைரியமாக தன்னுடைய அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சப்போர்ட்டாக நிற்கிறத நினச்சி எங்கள் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் கோபியால் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இனி எந்த பிரச்சனையும் வரவும் கூடாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக பாக்கியாவுமே காத்துட்டு இருக்காங்க.